ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம் சார். இப்போ டிவிகே கூட்டணியை பொறுத்தளவில் சில சிக்கல்கள் உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்று, டிவிகேவுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் இடையே சில சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த சிறிய கட்சிகளுக்கு உள்ளேயும் சில சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்று, இப்போ வீரபாண்டியன் அவர்கள் பேசும்போது நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அது போக இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சரவையில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது, காலம் சூழல் கரெக்டாக வரும்போது அந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு முரணும் இருக்குது, அப்புறம் அதிகாரத்தில் ஆசை இருக்குது அப்படின்றதையும் சிபிஐயோட ஸ்டேட் செக்ரட்டரி பதிவு பண்ணுறார். இன்னொரு சைடில் பார்க்கும்போது ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடையே ஒரு முரண் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இவர் சொல்கிறது நாங்கள் தனித்து போட்டிடுவோன்றாரு. சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்னும் முடிவெடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே போல் சண்முகம் அவர்களை பொறுத்தளவில் நாங்கள் வெளியிருந்து ஆதரிப்போம், எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் கரெக்டாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தா ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு இடையில ஒரு முரண் கிரியேட் ஆகிறத பார்க்க முடியுது. அப்புறம் டிவிகேவுக்கும் சிபிஐக்கும் இடையேவும் ஒரு முரண் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? இது ஏஜ் ஓல்டு ப்ராப்ளம். உங்களுக்கு 30 வருஷமாக இந்தியன் பாலிடிக்ஸில் இது இருந்துகிட்டு இருக்குது. 96 ஜோதிபாசு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தேர்ட் ஃப்ரண்ட் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி காங்கிரஸும் ஓகேன்னு சொன்னப்போ ஜோதிபாஸுக்கு ஆசை வந்தது, அவருக்கு ஓகேன்னாரு. ஆனால் பொலிட் பியூரோ சென்ட்ரல் கமிட்டிலாம் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. 10 வருஷம் பொறுத்தது ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர், அவங்களே பேசினாங்க இப்போ வரைக்கும். ஆனால் அப்போயே அதே 96 அதே தேவகவுடா கவர்மெண்ட்லேயும் பிறகு 7 மாதம் ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்லேயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்திரஜித் குப்தா ஹோம் மினிஸ்டராக இருந்தார். செகண்ட் டைம் வரும்போது 2004 சிபிஐ கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலை. பட் சிபிஎம்மோட சோம்நாத் சாட்டர்ஜி லோக்சபா ஸ்பீக்கராக போனார். அது கேபினட் போஸ்டிங் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணாலும் ஸ்பீக்கர் போஸ்ட்டாக அவர் ஏற்றுக்கிட்டார், அவர் சோம்நாத் சாட்டர்ஜி. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டே 1லேருந்தே வந்து சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே நாங்கள் வெளியிலேருந்து தான் ஆதரிப்போம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு வீரபாண்டியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டியில் வீரபாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பேசுகிறார். இப்போ நான் முதல் நாள் பேட்டியில் அவர் சொன்னது, நாங்கள் வந்து இது குதிரை பேரத்தை நாங்கள் ஆதரிக்கல, லோக்கல் பாடி எலெக்ஷனில் தனியாக நிற்க போகிறோம், எங்கள் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு. அடுத்த நாள் வேற ஒரு இடத்துல கொடுத்த பேட்டியில் வந்து அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறக்கூடிய நாள் வரலாம், ஓசூர்லேருந்து அவருக்கு வாய்ப்பு, தலிவே ராமச்சந்திரன் பேர் சொல்லாமல் அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னார். அவங்களுக்கு இப்போ அமைச்சரவைக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை வந்திருக்கு. பட் சிபிஎம்மோட செயலாளர் சண்முகம் என்ன சொன்னார், வீரபாண்டியன் ஏன் அப்படி சொன்னார் எங்களுக்கு தெரியல, ஏன்னா அமைச்சரவையில் இடம்பெற வேணாம்னு சொன்னது நாங்கள் எடுத்த கூட்டு முடிவு. அப்போ திடீர்னு அவர் ஏன் அப்படி பேசினா எனக்கு தெரியல, இதை நீங்கள் அவரை தான் கேட் பண்ணுறாரு. இதுக்கு நடுப்புற ஒரு சம்பவம் 1 மாதத்துக்கு முன்பு நடந்தது. திடீர்னு ஒரு நாள் காலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் 2 அலுவலகங்களுக்கு போய் அந்த கட்சி தலைவர்களை சந்தித்து பேசினார். அதுக்கு முதல் நாள் தான் வந்து முதலமைச்சர் விஜயை சந்தித்து சிதம்பரம் பேசினார். அப்போ பரவலாக நம்பப்பட்டது என்னென்னா வந்து முதலமைச்சர் விஜய் ஒரு செய்தியை சிதம்பரம் மூலமாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் வந்து அமைச்சரவையில் சேர வேண்டும். ஆக்சுவலாக விஜயை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்வதில் ஒரு குறியாக இருக்கிறார். ஏன்னா அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வந்து குடைச்சல் குறைவாக இருக்கும், இம்சை குறைவாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாத எந்த கவர்மெண்ட்டுக்குமே வெளியிலேருந்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அமைச்சரவைக்குள்ளே வந்து அந்த அரசுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அந்த விதத்தில் விஜய் தெளிவாக தான் இருக்கார். ஐ திங்க் போக பார்த்தா சிபிஐ அமைச்சரவையில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது, சிபிஎம் சேர மாட்டாங்கள் என்று தான் நான் நம்புகிறேன். தனி மெஜாரிட்டி இல்லைன்னா வெளியிலேருந்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அமைச்சரவைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த அமைச்சரவைக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும், இல்லைனா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து அண்டர் கொஸ்டின் தான். ரெண்டாவது, அவர்கள் அதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த நேரமும் கவர்மெண்ட் கவுந்துருன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இவர்கள் உள்ளே வரதை தான் விரும்புவார், அமைச்சரவைக்குள்ளே கம்யூனிஸ்டுகள் வருவதை விரும்புவார். அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்தால் கூட அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கூடும், அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக மாட்டாங்க. ஆனால் இப்போ 4 சீட் தான் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்குது. பை எலெக்ஷனுக்கு அப்புறம் அது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அந்த 4 சீட்ஸு. எனவே பை எலெக்ஷன் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, இப்போதைக்கு ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜயோட பிஹேவியரை பார்க்கும்போது பை எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா கூட வந்து இவங்களை உள்ளே வச்சுக்கணும்னு பார்ப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க உள்ளே இல்லைன்னா திமுக கிட்ட போயிடுவாங்க. ஸோ திமுகவை வீக்கெண்ட் பண்ணணும்னா விஜய்க்கு 118 இருந்தால் கூட, ஈவன் ஐ கேன் கோ ஃபாரஸ்ட் சே அவருக்கு ஒரு 125 இருக்குது, குஷனிங்காக 7 சீட் ஆன் இட்ஸ் ஓன் இருந்தால் கூட
இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகே, கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுக்கும் அமைச்சரவையில் ஒரு சீட்டு கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அப்படி கொடுக்கறது மூலம் தான் அவர் பொலிட்டிக்கலாக தன்னை சஸ்டைன் பண்ண முடியும். இல்லாட்டி இவங்க திமுக கிட்ட போயிடுவாங்க. நீங்கள் திமுகவை நிராயுதபாணி ஆக்கிட்டார் விஜய். ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொக்ரெசிவ் இமேஜ் கொடுக்காது. ப்ரொக்ரெசிவ் இமேஜ் ஒரு கல்லில் 2-3 மாங்கா. ஒன்று ப்ரொக்ரெசிவ் இமேஜ் ஃபார் த கவர்மெண்ட், ரெண்டாவது அதை விட முக்கியமாக டிஎம்கேவை ஃபர்தர் வீக்கன் பண்ண மாதிரி. தனி மெஜாரிட்டி 125 சீட்டு 118 குஷனை 7 வச்சு சொல்லலாம். 125 விஜய்க்கு ஆன் இஸ் ஓன் டிவிக்கே இருந்தால் கூட அவர் இந்த கட்சிகள் அத்தனை பேரையும் 2 லெஃப்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா, முடிஞ்சா 2 லெஃப்ட், இவங்களை அமைச்சரவைக்குள்ளே வச்சுக்கணும்னு தான் அவர் விரும்புவார். திமுகவோட அதே ஃபார்முலா தான். திமுக அமைச்சரவையில் பங்கு கொடுக்காததோட அதிகாரத்தை பகிர்ந்துக்க மாட்டேன்னு எடுத்த வந்த ஒரு எதேச்ச அதிகாரமான முடிவு, ப்ளஸ் எலெக்ஷன் டைமில் பேச்சுவார்த்தை எப்போ நடத்தின விதம், ரேகிங் நடந்தது கூட்டணி கட்சிகள், அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இல்லை, திமுக ஃபார்முலா என்ன சொல்கிறேன்னா, திமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருந்தாலும் இந்த கட்சிகளை ரொம்ப சேர்த்து கூட வச்சுருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, விசிகேவை ஒரு நரேட்டிவ் செட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட்டை ஒரு நரேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க, மைனாரிட்டி ஓட்ஸுக்கு காங்கிரஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது தவைக்காவுக்கு அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ். தனி மெஜாரிட்டி இல்லாதது நல்லது. ஏன்னா டிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாதது நீங்கள் உதவுது. ஸோ அந்த அட்வான்டேஜை விஜய் யூஸ் பண்ணிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் சிபிஐயை உள்ள அகாமடேட் பண்ணுற விருப்பம் அவருக்கு இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. சிபிஐக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ ஏன் டிலே, ஏன் இப்படிலாம் பேசணும்? இது நடந்தது இது சாபக்கேடு. கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் டிபேட். ஒரு 10 சேர் வாங்கலாம் கட்சி ஆஃபீஸுக்குன்னா, கை வச்ச சேரா கை வைக்காத சேரான்னு 12 மணி நேரம் வாதம் நடக்கும். அதில் என்ன அப்புறம் வேறு என்ன சார் பண்ணுறது? அதுதான் சொல்கிறேன். சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து டூ மச் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் டேஞ்சரஸ். கன்சென்சஸ்னு வாங்க. தலைவர் வந்து 10 சேர் வாங்கிட்டோம், கை வச்ச சேரு 9 சேர் வாங்கிட்டோம், 10வது சேர் கை வைக்காத சேர் வாங்கினான்னா அது எப்படி தோழர்? ரொம்ப அது வந்து ஆபத்து. மார்க்ஸ் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, இது சரியில்லை தோழர் அப்படின்னு ஒரு 10 பேர் பேசுவாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்டாலினோட காலத்தில் இப்படிலாம், எந்த ஸ்டாலின், ரஷ்யா ஸ்டாலின், அந்த காலத்தில் நடந்ததுன்னு அப்படி ஒரு 10 பேர் பேசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்கள் நடக்கும். இதெல்லாம் போர் அடிக்கும்ல. கடைசியில் வந்து தலைவர் சொன்னதுக்கு, அதாவது பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு எதிரான முடிவை கட்சி எடுக்கும். இதை நியாயப்படுத்தி ஒரு மணி நேரம் அல்ல எல்லாரும் பேசுவாங்க. இந்த டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். அமைச்சரவையில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் வரதை வேணான்றீங்க? வர ஸ்ரீதேவி ஏன் வேணான்றீங்க? ஸோ இப்போ நீங்கள் என்ன இப்போ யோசிக்கிறீங்கன்னா, 2 லெஃப்ட்டும் கவர்மெண்ட்டில் போகணும். இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி வந்து அப்போ 100% கன்ஃபார்ம் ஆகிடும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், குட், இட்ஸ் குட், செய்யலாமே. அதை பற்றி ஏன் கம்யூனிஸ்டுகளுக்கு அவ்வளோ பண்ணல? அது நிறைய அந்த ஐடியாலஜிக்கல் பிளாக்கேட்ஸ் இருக்குல்ல. இது ஒரு முதலாளித்துவ அரசு. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் இருந்திருக்கீங்களே சிபிஎம்ல, உங்களுக்கு தெரியாத விஷயமா? என்ன ஒரு காலத்தில் தோழர் தானே நீங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட். நான் வந்து பார்ட்டி மெம்பரில் சார், ஆன்சிலரி மெம்பர். அது பேசிக்கான விஷயம். ஒன்று தோழர்களோடு இருந்திருக்கீங்க நீங்கள். தோழர்களை பற்றி என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். நான் கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்ததில்லை. அவங்க எப்படிலாம் பேசுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கூட வந்து முதலாளித்துவ அரசு நாங்கள் சேர மாட்டோம்லாம் சண்முகம் பேசுகிறத கேட்டிங்கன்னா தலை சுற்றும் உங்களுக்கு. ஆனால் இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த அரசு எந்த காலத்தில் நாங்கள் கவுக்க மாட்டோன்றோம். ஆகவே வந்து அந்த காலகட்டம் மாறி இருக்கு இன்றைக்கி. கோ இன்சைட் த கவர்மெண்ட். அது என்னென்னா பாருங்களேன், என்ன எனக்கு தெரிஞ்சு 2 இடதுசாரிகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். நீங்கள் அதனால் உங்களுக்கு நன்மை தான் விளையும். ஏதோ உங்கள் தோழர்களுக்கு நீங்கள் வந்து கட்சிக்காரங்களுக்கு, உழைக்கும் வர்க்கத்துக்கு நிச்சயமாக வந்து நன்மையை செய்ய முடியும். அதை வேணாம் தட்டி கழிப்பது வந்து சரியான ஒரு அணுகுமுறை அல்லன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அமைச்சர் பதவி வேணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டிடுவோம்னு சொல்கிறாங்க. முடிவு பண்ணிட்டாரு இல்லை, ஒரு அதாவது ஸ்டேட்மெண்ட் ராங். உள்ளாட்சி தேர்தலில் முடிவு பண்ணுவோம், தனித்து நிற்க விரும்புகிறோம், இறுதி முடிவு எடுக்கவில்லை, வித் கேவியட் தான். அது எதுவும் சொல்லணும். இப்போ அவசியமே இல்லை அப்படிலாம். இப்போ அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும். அப்போ ஒருவேளை தாவேக்காவுக்கு அழுத்தம் போடுறதுக்கு அதுதான் இட்ஸ் லெவரேஜ் அது வந்து. அதனால் இது ஒன்றும் நீங்கள் அவங்க வந்து வென் யூஆர் பார்ட் ஆஃப் யூஆர் ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். உங்கள் சப்போர்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட் நிற்கிது. இந்த கவர்மெண்ட்டோட நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் காரணம். ஏன் நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே போகக்கூடாது? எந்த காலத்தில் இந்த வாய்ப்பு இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது? ஸ்டாலின் கொடுத்தாரா? எடப்பாடி கொடுத்தாரா? நீங்கள் ஜெயலலிதா கொடுத்தாங்கன்னா கூட்டணியில் இருக்கும்போது சின்ன எக்ஸாம்பிள் கலைஞர் கொடுத்தாரா? நீங்கள் சொன்னீங்கல்ல சோம்நாத் சாட்டர்ஜி எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரியும் அது கடைசியில் எங்கே போய் முடிஞ்சதுன்னு. ஆமாம், அவர் சோம்நாத் சாட்டர்ஜி அவரே திரும்பிட்டார். அவரே திரும்பிட்டாருங்க. அது என்ன தப்பு? ஏன்னா இவங்க முட்டாள்தனம் பண்ணாங்க. சிபிஎம் நீ கட்சி நீ வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், நான் ராஜினாமா பண்ணனா இந்த 4 வருஷமா கட்சி கட்டுப்பாட்டில் இருந்தன்ற கெட்ட பேர் எனக்கு வந்துருந்தார். நான் ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ்னும் போது, லோக்சபான் போது எனக்கு கட்சி கிடையாது, எதுவும் கிடையாது. அவரோட ஆர்குமெண்ட் ரொம்ப நியாயமான ஆர்குமெண்ட். 4 வருஷம் இவங்க
அவர் லெஃப்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஹனிமூன் பீரியடு 1 to 3 அக்ரிமெண்ட்டில் யூஎஸ் நியூக்ளியர் டீலில் கவுக்குறாங்க. கவுக்கும் போது வந்து ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கும்போது அவரை சப்போர்ட் நீ ரிசைன் பண்ணுறாங்க. அவர் டேக் வெரி ஃபென்டாஸ்டிக் ஸ்டாண்ட். என்ன ஏன்னா 4 வருஷம் நான் ஸ்பீக்கராக இருக்கும்போது நீ சொல்லி இப்போ நான் ராஜினாமா பண்ணுறேன்னா அந்த 4 வருஷம் நான் உன் கிளச்சஸில் இருந்தேன் நான் பண்ண மாட்டேன் சார். அவங்க சொல்லி தான் சார் ஒரு பதவி கிடைச்சது. அது வேற. பட் பதவி வந்த பிறகு அந்த ஒரு பதவி மந்திரி பதவியாக இருந்தால் நான் ஒத்துக்கிறேன். இஃப் இஸ் அ மினிஸ்டர் ஆஃப் கேபினட், ஒன் ஆஃப் த கேபினட் மினிஸ்டர்ஸ்னால் அவர் ரிசைன் பண்ணால் பண்ணி ஆகணும், நான் ஒத்துக்கிறேன். பட் தட் போஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்ற போஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து அந்த போஸ்ட்டுக்கு போனவங்களை வந்து கட்சி எல்லைக்குள்ளே அவர் சொன்ன காரணம் ரொம்ப அற்புதமான காரணம். சோம்நாத் சாட்டர்ஜி, நீ சொல்கிறேன்னு நான் ராஜினாமா பண்ணேன்னா இந்த 4 வருஷமாக என்னோட செயல்பாடுகளை வந்து இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் கூட என்னோட இம்பார்ஷியாலிட்டியை கொஸ்டின் பண்ணலை, இன்க்ளூடிங் த பிஜேபி. இப்போ நீ சொல்லி நான் ராஜினாமா பண்ணுறேன்னா 4 வருஷமாக என்னோட ஃபங்க்ஷனிங் அது வந்து தட் வில் பி லுக்ட் அப்பான் அஸ் அ பார்ட்டிசன் ஒன். நான் பார்ட்டி கட்டுப்பாட்டில் தான் இருந்தேன்னு வந்துடும், விச் ஐ கேனாட் அலோவ் இட். ஆனால் நீங்கள் இந்த கம்யூனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐஎம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ல அது அப்படி தான் வரும். பார்ட்டியாக பவரான ஒரு பவரை சூஸ் பண்ணார். ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபான்றது வந்து பவருக்குள்ளே வராதுன்ற நான் நம்பர் 1. கேபினட் மினிஸ்டராக இருந்ததுன்னா ஓகே, அந்த ஒரு பதவி மட்டும் வராது உங்களுக்கு வந்து. அது வந்து பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு இன்ஃபேக்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை நினச்சா கூட, சுப்ரீம் கோர்ட்டை நினச்சா கூட, ஸ்பீக்கருக்கு இன்றைக்கி ஹைகோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புகிறான். யாருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறான்? செக்ரட்டரி ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான். இந்த 5 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா, அவங்க ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு இந்த ஏடிஎம்கே இஷ்யூவில் வந்து இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கில் குதிரை பேரத்தில் கேஸ் போடும்போது நேற்று வந்து 2 பேருக்கான அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெசிக்னேஷனில் விஜயபாஸ்கர் அண்ட் 1 more person மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் நோட்டீசஸ் டு கன்சர்ன் எம்எல்ஏஸ் அண்ட் த செக்ரட்டரி ஆஃப் த அசம்பிளி, நாட் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு ஹவுஸ் நோட்டீஸ் அனுப்ப முடியாது, கோர்ட் அனுப்ப முடியாது. அந்த போஸ்ட் ரொம்ப 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 ஒரு ரொம்ப அதாவது வந்து ஒரு சக்ரோசன்ட். லோக்சபா ஸ்பீக்கர் அண்ட் அசம்பிளி ஸ்பீக்கர். ஒரு கவர்மெண்ட்டே கவுந்தாலும் 5 வருஷம் ஸ்பீக்கர் இருப்பார், அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ கலைஞருக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட்டை தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டை கவுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ட் ரூல் போட்டுடுறாங்க, தெர் இஸ் இன்சர்ஜென்சி, 5 வருஷம் இங்கே பிரசிடென்ட் ரூல். அப்படிலாம் நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீர். பண்ணலாம், கவர்மெண்ட் நினச்சா பண்ணலாம். 1 இயர்க்குள்ளே எலெக்ஷன் நடத்தலாம், ஒன்றும் இது கிடையாது. தே வாண்ட் தே கேன் எக்ஸ்டெண்ட். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்? ஒரு 2 வருஷம் இங்கே பிரசிடென்ட் ரூலில் போட்டுடுறாங்க தமிழ்நாட்டில், டியூ டு சம் ரீசன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டார், மினிஸ்டர் இருக்க மாட்டார், ஸ்பீக்கர் இருப்பார். ஸ்பீக்கர் போஸ்ட்டுன்றது வந்து பர்மனெண்ட் டில் த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் கம்ஸ். இல்லை ஜம்மு காஷ்மீரில் 5 வருஷம் பிரசிடென்ட் ரூல் இருக்கும்போது ஸ்பீக்கர் மட்டும் இருந்தார். ஸோ அந்த ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம வந்து சோம்நாத் சாட்டர்ஜி இஷ்யூவில் வந்து அதை வந்து பார்ட்டி, ஏன்னா அவர் கொடுத்த ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு ஆர்குமெண்ட். இண்டிவிஜுவல் டிக்னிட்டிக்கும் பார்ட்டியோட டிக்டாட்ஸுக்கும் பிரச்சனை வரும்போது இண்டிவிஜுவல் டிக்னிட்டி அங்கே ஜெயிச்சுது. நான் வந்து கேபினட் மினிஸ்டராக இருந்தால் ரிசைன் பண்ணிடுவேன், ஃபைன். ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபான்னும் போது வந்து நான் பார்ட்டி சொல்லி நான் ரிசைன் பண்ணுறேன்னா இந்த 4 வருஷமாக நான் பார்ட்டி கண்ட்ரோலில் தான் இருந்தேன்றது வந்துடும். அப்போ இந்த 4 வருஷம் நான் சபையை நடத்தினதுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் போயிடும். ஐ வில் லூஸ் மை ரெஸ்பெக்ட். அண்ட் நாட் ஓன்லி தட், அவர் சொன்னார், தட் வில் அஃபெக்ட் தி இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், த ஸ்பீக்கர்ஸ் சேர்னா. ஏன்னா இட்ஸ் அ போஸ்ட் கிரியேட்டட் பை தி கான்ஸ்டிடியூஷன். லோக்சபா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா ரெண்டுமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரியேட் பண்ண போஸ்ட். ஸோ அவர் கொடுத்த ஆர்குமெண்ட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் வேலிட். ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த ஹை ஐடியல்ஸ் எல்லாம் காரணமாக வச்சு தான் அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்தாருன்னு நான் பார்க்கல. அவரை பொறுத்தளவில் அவருக்கு அந்த பதவியை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. பார்ட்டியே என்ன எதிராக போனாலும் பரவாயில்ல, பார்ட்டி டிசிப்ளின் நான் கட்டுப்பட மாட்டேன்னு தான் பண்ணாருன்னு எனக்கு தோணுது ப்ராக்டிக்கலாக பார்த்தா. தட் சப்ஜெக்டிவ். கபில் தேவதாஸ் ஹஸ் எவ்ரி ரைட் டு ஹேவ் ஹிஸ் ஓன் சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன். சரி. ஸோ இப்போ தோழர்கள் வந்து ஜோசப் விஜய் அரசுக்குள்ளே போகுது எனக்கு தெரிஞ்ச நல்லது. அவங்க இந்த வாய்ப்பு இனிமேல் என்னைக்கு கிடைக்கும் தோழர்களுக்கு? 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ கூட இல்லாத வாய்ப்பு 2 எம்எல்ஏ இருக்கும்போது வரும்போது அதிகாரத்துக்குள்ளே போய் பாருங்களேன். அது ஏன் வெறுத்து ஒதுக்குறீங்க, பயந்து ஓடுறீங்க? அது அவர் முக்கிய. ஒரு 10% இது வரைக்கும் நீங்கள் போராடின கொள்கைகளுக்காக அது ஒரு நல்லது செய்ய முடியாதா? 10 தோழர்களுக்கு நல்லது செய்ய முடியாது, நாட் இண்டிவிஜுவலி, இஷ்யூஸ் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கேபினெட்டுக்குள்ளே இன்ஃபேக்ட் சிதம்பரம் வந்து விஜய் சார்பாக வந்து முதலமைச்சர் சார்பாக ப்ராப்பராக அதை எடுத்து சொல்லியிருக்காரு நான் கேள்விப்பட்டேன். வீரபாண்டியன்கிட்டையும் அப்புறம் சண்முகம்கிட்டையும், சிபிஐ ஆஃபீஸ்க்கும் சிபிஎம் ஆஃபீஸுக்கும் ஃபார் த ஃபஸ்ட் டைம் சிதம்பரம் அவங்கள போய் தேடி போய் பார்க்குறாரு. பர்சன் லைக் சிதம்பரம் அவ்வளோ சீக்கிரம் வளைஞ்சு கொடுக்க மாட்டார். அவர் போய் பார்க்குறாருன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு எவ்வளோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா இவங்க இதை பயப்படவே தேவையில்லை. இந்த 5 பேர் 6 பேரை வச்சுக்கிட்டு ஹார்ஸ் ட்ரேடிங்கு எலெக்ஷன் எப்போ வரும்? த கவர்மெண்ட் இஸ் சேஃப். கண்டிப்பாக அவங்க கவுக்க மாட்டாங்க.
ஆனால் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ சிபிஐக்கும் சிபிஐஎம்முக்கும் அவங்களோட ஓன் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அவங்கள பொறுத்தளவில் தாவேக்காவை மேபி நம்பாம கூட இருக்கலாம். நம்ம தாவேக்காவை நம்பி ஃபுல்லாக நம்ம தாவேக்கா கேம்புக்கு போயிட்டோம்னா 29ல் தாவேக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியாது, ஸ்ட்ராங்கா பிஜேபி எதிர்ப்பாங்களான்னு தெரியாது. நம்ம ஒரு நேஷனல் பார்ட்டி, திமுக புண்ணியத்தில் இப்போ நமக்கு பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணி, திமுக புண்ணியத்தில் மட்டும்தான் ஸ்ட்ரென்த், திமுக இல்லைன்னா இவங்க சைபர். அப்போ உங்களுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ நான் தாவேக்காவை நம்பி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன்னா நாளைக்கு நான் மாட்டிக்கிட்டேன்னா இல்லைங்க. நான் என்ன சொன்னேன், அது வந்து you will cross the bridge when you near it. we will cross the bridge and come to it. அந்த நிலைமை வரும்போது பார்க்கலாம். இப்போ எதுக்கு இது எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு, இது யோசிச்சுக்கிட்டே எப்படியே போக வேண்டியதான். நீங்கள் நான் சொல்கிறது வந்து பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். நீங்கள் எந்த காலத்தில் உங்களுக்கு அதிகாரத்தை அடையக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது, பெருசாக ஒன்றும் நன்மை விளைய போகிறதில்ல, தீமை எதுவும் பெருசாக விளைய போகிறதே இல்லையா. நாளைக்கு அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, ஏதோ ஒரு குரூஷியல் டிசிஷனில் விஜய் தப்பு பண்ணுறாரு, மோடி கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இந்துத்துவாவுக்கு சாதகமாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா தென் யூ புல் அவுட். அப்போ பார்த்துக்கோங்க. அது நீங்களாவே அப்படி வரும்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மைண்டில் ஹைப்போதிசிஸ் இல்லையா. அது வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகாரத்துக்குள்ளே போகிறது கரெக்ட். பட் எனவே அவங்க எனக்கு தெரிஞ்ச சிபிஐ போனால் கூட சிபிஎம் போக மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், தே ஆல் பிரிசனர் ஆஃப் தேர் ஓன் ஐடியாலஜிஸ். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இப்போ சிபிஐ சிபிஐஎம் ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு டிவைட் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா வீரபாண்டியன் அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு சண்முகம் அவர்களுக்கு தெரியல, அவருக்கு தெரியலன்றாரு. அப்போ தெரியலன்னா அவங்களுக்குள்ள வந்து இந்த ஆசை சிபிஐக்கு வந்துடுச்சுன்னு சிபிஎம்க்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ரிஜிடாக இருக்காங்க அவங்க. See, you should have some flexibility. After all, politics is nothing but compromise. That too in a coalition era. See, அரே பாபா, இது ஒன்றும் தலைமொழிகிட்ட போகிறதில்ல. ஒரு மாநில அரசுக்கு என்ன பெரிய அதிகாரம் இருக்குது. உள்ளே போங்க, பாருங்கள், உங்கள் கட்சிகளுக்கான உங்கள் கொள்கைகளுக்கான எவ்வளோ விஷயங்களை நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு சாதிக்கலாம். நான் சொல்கிறது பாலிசி டிசிஷன்ஸில் சாதிக்கலான்னா யாரோ 4 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறான், கட்சிக்காரனுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடு, அது சொல்லலை, முட்டாள்தனமான பேச்சு. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அது என்னோட நோக்கமும் அது இல்லை, என்னோட விருப்பமும் அது இல்லை. நான் அதை மீன் பண்ணலை. நான் சொல்கிறது பாலிசி மேக்கிங்கில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதுதானே முக்கியம் உங்களுக்கு. வந்து அப்படி தானே இவ்வளோ நாளாக வளர்ந்துருக்குது. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு 75 வருஷமாக பார்லிமெண்ட்டில் வந்து கம்யூனிஸ்ட்டுகளோட ரோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய சட்டங்கள் அது நாட்டில் இருக்குது. நம்ம நிறையா ஏழை மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் அனுபவிக்கக்கூடிய பல விதமான உங்களுக்கு வந்து எத்தனையோ மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், திட்டங்கள் இதெல்லாமே வந்து இந்த இயற்றப்பட்ட சட்டங்களால் வந்தது, நாடாளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும். அதில் பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் இந்திய நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் 1 உறுப்பினர் 2 உறுப்பினர் இருந்து 10 உறுப்பினர் வந்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டு வந்த சட்டங்கள் அதேமாதிரி மாநிலத்தில் இந்த நீங்கள் இயற்றப்பட்ட எத்தனையோ சட்டங்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக அதை அனுபவிச்சுட்டோம். அதெல்லாம் வந்து யாரோட முயற்சிகளால் ஏற்பட்டது, இத்தகைய நாட்டு நலன் கருதி இவர்கள் செயல்பட்டதால தான் வந்தது. அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் வரும் இல்லையா. அதை தான் நான் என்ன சொல்கிறேன், பாலிசி மேக்கிங், கொள்கை வகுப்பில் உங்களோட கான்ட்ரிபியூஷனை அமைச்சரவைக்குள்ளே பண்ண முடியும். அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சொத்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு, கீழே இருக்க நெல்மணிகளை அள்ளிக்கொள்வதற்கு அப்படிலாம் எடுத்துக்கொள்வது என்பது வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் போகிறாங்கன்றது தவறான பார்வை. கொள்கை வகுப்பில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமும் ஒரு பிரதிநிதித்துவமும் கிடைக்குது. இதை யார் கொடுத்தா? எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ, கருணாநிதியோ, ஸ்டாலினோ, எடப்பாடியோ கொடுக்கல, விஜய் கொடுக்குறாரு. அதையும் எடுத்துக்கோங்க. இது வந்து இதுவே இட் இஸ் நாட் கோயிங் டு பி எண்ட் இன் இட் செல்ஃப். அந்த வாய்ப்பையும் இந்த பயணத்தில், அரசியல் பயணத்தில் ஏன் தவற விடணுன்ற நான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாரு அவர். திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. லைட்டாக தாவேக்காவை சீண்டி பார்க்கக்கூடிய விஷயங்களை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக இதையும் சொல்லியிருக்காரு. இதுக்கான தேவை என்ன? அதான் மெஜாரிட்டியில் எழுதுறாரு. இது என்ன பெருசாக உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் இழுக்கலாம், அவனா ரிசைன், அவங்க ரிசைன் பண்ணுறது. நான் திருமாவளவன் அவர்கள் இதை பேசுறதுக்கான காரணம் மாற்றி மாற்றி பேசுவார். அப்படி தான் நாங்கள் தலையிட்டதால தான் வந்து இதோடு நின்றுச்சுன்னாரு. இதே பேசணுங்க அதுக்கு சொல்கிறார், அவங்க ஒன்றும் இழுக்கலை, தாவேக்கா இழுக்கலை, அதிமுகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனையால் அவங்க வெளில போகிறாங்கன்றார். மாற்றி மாற்றி பேச வேண்டியதுதான். இது பாருங்கள், 118 இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குமோ அது ஒரு கட்சி செய்யுது. இது இந்த 7 பேரோட நிற்குமா, இன்னும் 10 பேர் ரிசைன் பண்ண போகிறான்றாங்க. ரிசைன் பண்ணதை ஏற்று கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது இப்படியே ஓடும். இது நல்லது இல்லை, பார்த்தாலே தெரியுது. பட் ஒரு பர்சன், ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறது எதுவுமே தடுக்க முடியாது. லீகலாகவும் கான்ஸ்டியூஷனாகவும் அதுக்கெலாம் எந்த பாரும் கிடையாது. மாறலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தட்ஸ் அ வெரி நெபுலஸ் இஷ்யூ. அது நம்மளால் வந்து அதுக்கு பதில் இல்லை. எனக்கு சின்ன கேள்வி சார். இப்போ தாவேக்காவால் ஹை ப்ரொஃபைல் ஏடிஎம்கே எம்எல்ஏஸை உள்ளே கொண்டு வர முடியுது, 2 விஜய் பாஸ்கர்ஸையும் உள்ளே கொண்டு வர முடியுது. அப்படிப்பட்ட தாவேக்காவால் அவங்க விருப்பப்படி லோ ப்ரொஃபைல் எம்எல்ஏஸ் நிறைய பேரை கொண்டு வரலாமே, அது முடியல. இவங்களே கொண்டு வர முடியுதுன்னா மற்றவங்களே கொண்டு வர முடியல. இல்லை, அதில் சிக்கல் இருக்குதுங்க.
லோ ப்ரொஃபைல் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் சொல்கிறேன். அது அவ்வளோதுன்னு நீங்கள் குதிரை பேரம் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்களே கூப்பிட்டு வர முடியுது இல்லை, அவங்கள கூட்டின்னு வரலாம், இவனை கூட்டின்னு வர தான் கஷ்டம். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது வேறு விஷயம். 50 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சவன், பேங்க்கில் கொள்ளை அடிச்சவன் தப்பிச்சிடுவாங்க. 5 லட்ச ரூபா வாங்கி ஏமாத்தினானா ஜப்தி பண்ணி எடுத்து வந்து இழுத்துன்னு போடுவான் இல்லையா? ஸ்டூடெண்ட் லோன் வாங்கிட்டு 50,000 கட்டலைன்னா வீட்டு வாசலில் வந்து தண்டரா போட்டு அசிங்கப்படுத்துகிறான். 500 கோடி 1000 கோடி கொள்ளை அடிச்சுட்டு போகிறான், அதை ரைட் ஆஃப் பண்ணுறான். பேர் என்ன, பேட் லோனுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, டெட்டை வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னு பேங்க்ஸில் வந்து NPA, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். அது என்ன கதை உங்களுக்கு? வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போ. சின்ன லெவலில் ஏமாத்தாத, பெருசாக ஏமாத்து. 5 லட்சம் ஏமாத்தாத, 50 கோடி ஏமாத்தினா எஸ்கேப் ஆகிடலான்னு அரசியல்வாதியாக இருக்கணும். அது ஒரு சிஸ்டமே அதுதான். அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். விஜயபாஸ்கர்லாம் தான் நமக்கு நல்லதா? ஐ மீன் கட்சிக்கு நல்லது, கொள்கை நல்லது சார்ந்த விஷயம். எப்படிங்க நீங்கள் அவரையும் சேர்த்துக்கிட்டு ஊழலையும் ஒழிப்பண்ணா எப்படி? கீழே மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஊழல்ன்றதுனா வாட்ஸ்அப் நம்பரை போட்டு 500 தாசில்தார் 50 ரூபாய் கேட்டார், 500 ரூபாய் கேட்டார், 1000 ரூபாய் கேட்டாருன்னா அதுவா ஊழல்? ஆனால் இப்போ தாவேக்கா மேலே வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க குதிரை பேரம் பண்ணுறாங்கன்றதான். அந்த இஷ்யூவை எடுத்து திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன? கூட்டணியில் வந்துட்டு திருமாவை தான் கேட்கணும். அது தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று வந்துகிட்டே கேட்குறாரு. அது வந்து ஒரு விதத்தில் கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது. யுவர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், யுவர் த கவர்மெண்ட். இல்லாட்டி கூட்டணியிலே இருந்தும் தைரியமாக கேட்குறாருன்னு பார்க்கலாமா? அப்படி வந்து பாதி தண்ணி இருக்குன்னா கிளாஸ் பாதி எம்டியாக இருக்குது, பாதி தண்ணியாக இருக்குன்னு விருப்பப்பட்டதை பேச வேண்டியது. காங்கிரஸோ ஐயுஎம்எல்ஓ பேசல, தேர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். லெஃப்ட் கூட பேசல, திரும்ப மட்டும் ஏன் பேசல? யுவர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். உங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்களே பேசுகிறீங்க. அவ்வளோ தூரம் பிரச்சனை வெளில வந்துடுங்க. வன்னியரசு வெளில எழுத்துருங்க. வன்னியரசு வெளில வந்து வன்னியரசு வாபஸ் வாங்கிக்கோங்க. இந்த டெய்லி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா கொலிஷன் கவர்மெண்ட்டில் யுவர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அது டெய்லி பேசுகிறன்றது பின்பிரிக்ஸ். அதனால தான் அவங்க ஆல்டர்னேட்டிவ் சர்ச் பண்ணுறாங்க. பாமக 4 எம்எல்ஏ போய் புஷி ஆனதை பார்த்தாங்க. இன்றைக்கி அன்புமணியும் ஆதவும் வாலிபால் விளையாடுறாங்க. ஆனால் என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாங்க, எப்போ கவுத்துருவாங்கன்றத ஃபிசிக்காக டிஸ்கம்ஃபர்ட் அவர் திரும்ப தான் நீங்கள் கேட்கணும். கூட்டணிக்கு உள்ள ஐயோடையா அது என்னன்னு தெரியல. ஐயுஎம்எலும் காங்கிரஸும் இவ்வளவு இம்சை கொடுக்கல. இன்ஃபேக்ட் அந்த கேள்வி தான் நான் கேட்க வந்தேன். ஐயுஎம்எலும் காங்கிரஸும் ஒண்ணுமே பேசாம இருக்காங்க, சைலண்டா இருக்காங்க. மீதி 3 கட்சியும் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க இதுல லெஃப்ட் பேசுறது கூட ஓகேங்க, தேர் நாட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். திரும்ப எப்படிங்க பேச முடியும்? யூ ஷுட் நாட் டாக். அப்படி பேசுறாருன்னா அவர் வாபஸ் வாங்கணும். மந்திரி சபையில இருந்து வன்னியரசு அவர் வெளியில எடுத்துக்கணும். யூ ஷுட் புல் அவுட். பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். திரும்ப வந்து இந்த கவர்மெண்ட்டை எடுத்து பேசவே கூடாது. பிகாஸ் யூ ஆர் த கவர்மெண்ட். யூ ஆர் த கவர்மெண்ட். உங்களுக்கு எதிராக நீங்களே பேசிப்பீங்களா? டெய்லி உங்கள் தலையில் நீங்களே மண்ணெல்லி போட்டுப்பீங்களா? அவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த அரசின் மீது விமர்சனம் இருக்குன்னா நீங்கள் வெளியில் வந்துடுங்க. ஒருவேளை பாமகவோட அவங்க நெருங்குறாங்க அப்படின்றது பிடிக்காம இல்லை, இட்ஸ் அதர் வே ரவுண்ட். இவங்க கொடுக்குற விசிகா இம்சை தாங்காம தான் அவங்க பாமக பக்கம் போகிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றீங்களா? ரொம்ப ஓவராக போச்சுன்னா அவங்க பாமக 2 பெருசா 4 பெருசா பாமக உள்ள எதிரி ஒன்றும் இல்லைங்க. இப்போ பை எலெக்ஷன் நடத்தி ஒரு 5 சீட் ஜெயிச்சா போதுங்க. உங்களுக்கு 107ன்றது 112 ஆகிடும், 106ன்றது 111. பாமக உள்ள வந்தனா 115, காங்கிரஸ் 5, 120, ஐயுஎம்எல் 122. முடிஞ்சு போச்சு. இது நீங்க சொன்ன மாதிரி பாமக கிட்ட 4 சீட் இருக்கு. பாமக ஆப்ஷனை ஃபர்ஸ்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். ஏன்னா தலித் ஓட்ஸ் வந்திருக்கு, ஓட் பேங்க் சம்மந்தப்பட்டது. என்மாசா தலித் ஓட்ஸ். திருமாவோட இன்றைய பிரச்சனைக்கு காரணம் அவரோட ஓட் பேங்க் அவரை விட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அவரோட ஓட் பேங்க் அவரை விட்டு பெரிய அளவில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, போயிடுச்சு. அந்த கோபம் தான் அவரோட காரணம். 80% மேலே அவரோட ஓட் பேங்க் ஷிஃப்டடு. அது அவரால் தாங்க முடியாமல் தான் அவர் தினம் இப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்கார். 8 பேருக்கு வந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தது பட்டியலின மக்களுக்கு வந்து மைனாரிட்டி கன்சல்டேஷன் ப்ளஸ் தலித் கன்சல்டேஷன். உங்களுக்கு இது வந்து பாமகவோட போனால் இது டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக விஜய் பாமக கிட்ட போக முடியாது. பட் ஒரு அக்யூட் நெருக்கடி வருதுன்னா அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு வர வழியே இல்லைன்னா அங்கே தான் போய் நிற்பாங்க. தட்ஸ் அ ரியாலிட்டி. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.